கடவுள் தான் எல்லாமே செய்யறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கூட நம்ம பக்கத்துல என்ன பண்ணிருக்காரு, நமக்கு ஒரு சுயமரியாதை கொடுத்து வச்சிருக்காரு, ஒரு கௌரவத்தை கொடுத்து வச்சிருக்காரு, நம்மள சீப்பா ட்ரீட் பண்ணாம. அதுதான் என்ன அப்படின்னா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனம். அந்த சுயாதீனத்தை பயன்படுத்தி மனுஷன் கீழ்ப்படிதலை அவன் தெரிந்து கொள்வான் என்று ஆதியிலே ஆதாமிடம் எதிர்பார்த்தார். ஆனா அவன் மாற என்ன பண்ணா, கீழ்ப்படியாமையை இருந்து கொண்டான். அந்த கீழ்ப்படியாமைக்கு பேர் தான் அது மாம்சம். அந்த கீழ்ப்படியாமை வழியாக என்ன உண்டாச்சு, இவனுடைய ரத்தத்திலையும் மாம்சத்திலையும் பிசாசனுடைய ப்ராடக்ட் எல்லாம் கலந்தது. ஆண்டவர் மனுஷனும் உருவாக்கும் பொழுது எப்படி உருவாக்குனார்னா, தன்னை போல உருவாக்குனார், தன்னுடைய சாயலாக உருவாக்கல. ஆனா என்னைக்கு இவன் கீழ்ப்படியாமைக்குள்ள போனானோ அன்னைக்கே என்ன பண்ண முடியல, அவனால தேவனிடத்துல கிட்டி சேர முடியல. அவனுடைய ரத்தத்திலையும் அவனுடைய மாம்சத்திலையும் பிசாசனுடைய ப்ராடக்ட், பிசாசனுடைய சாயல் கலந்துச்சு. பிசாசனுடைய கிரியைகள், அவனுடைய சாயல் இதெல்லாம் கலந்ததுனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, டோட்டலா மனுக்குலம் அடிமையா மாறிடுச்சு, பிசாசனுடைய அடிமையா மாறிடுச்சு. அப்ப பிசாசனுடைய அடிமை பிசாசு எப்படி ஜெயிக்க முடியும்? பிசாசனுடைய அடிமை பிசாசு எப்படி? அதத்தான் இங்க சொல்றாரு இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றாரு? பலவான் யாரு? அவனதான் சொல்றாரு, பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய அவன் வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையிட முடியாது. எப்படி